ஏமா அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டார்ல, அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற? இல்லை, நம்ம விக்கி இருக்கானே, அவனும் அவங்க அப்பா மாதிரியே டிரைவர் ஆயிடுவான். லைஃப் செட்டில், ஜாலி தான். டிரைவர் ஆகிறது தான் ஒரு பெரிய சாதனை அடி இப்போ. அப்பாவுக்கு நீ நிறைய பட்சி பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? மா காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? சூப்பர்ப். மா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த டாக்டரு இன்ஜினியர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்தில் அப்படி இல்லை. இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 லட்சம் இருந்தால் தான் முடியும். சில இடங்களில் 30-50 லட்சம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரிபிள். இந்த லட்டு யாரடி கொடுத்தது? சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அபி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்லுமா, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்லு கண்ணு, என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வேலைக்காரியா தான் ஆக போறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி. இதோ பாருமா, இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டானு வை, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு 4 இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நீ வேலைக்காரியா போறதுக்காடி? வேலைக்காரினா என்ன தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். மா மா, இதோ பாருமா, வேலைக்காரி ஆகிறதுனால ஃபியூச்சர்ல நினைக்காத. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்களாம் வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆகிறத பத்தி என்கிட்ட பேசின விளக்கம் ஒரு பிஞ்சிரும். வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறதுக்கு கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அமிச்சிங்களா?
விடுமா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா ஜூஸ். தேங்க்யூ. சார் ம், வச்சிருமா. அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில். அதை போட்டா முடி கருகருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏம்மா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதியிருக்கேன். இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது, வேலைக்காரியா? ம். அவ ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியாம். நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவாலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னம்மா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு. டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். ஆ, அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே? ஐயோ தெய்வமே. அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களாம் அந்த மாதிரி தான் முடி வச்சுட்டு சுத்தின்னு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒண்ணு நல்ல தலையெழுத்து இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே, அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10வது பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? ஏய் சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்ல டொஸ்ஸும் இல்ல. அவ நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா. ம். ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான் ஓ என்னன்னே தெரியல, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸ்ல மட்டும். என்ன யோசிக்கிற? படத்தை பத்தி யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே சரிம்மா. ஆனா என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலேட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர். வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. ஆ நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமா சார். ம். 9th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை இல்லை பரவாயில்ல. 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ்லையா ஜஸ்ட் பாஸ். ஆனா அவ மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்ல. பாருங்கள் சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சார் ஆனா
சரியா படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம். கரெக்டு தான். ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்லயே படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தால் டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? வரேன் சார். ம்